ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக நம்ம அருமை சகோதரர் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த சகோதரர் வந்து கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த குளோபல் கனெக்ட் அந்த டிராவல்ஸை வச்சு நடத்தி வர்றாரு. இந்த வயசில் அவர் வந்து எப்படி நம்ம சர்வீஸ் கொடுக்குறாரு, அதே போல் எப்படி அந்த ஒரு கஸ்டமர்களை அணுகிறாரு, அதை பற்றி நம்ம விசாரிக்க வந்திருக்கிறோம். அதை வந்து அவர் கொடுக்கக்கூடிய தகவலை நம்ம பெறுறோம். இவர் வந்து நம்ம வந்து கடந்த சில நாட்களாக நம்ம சந்தித்து வந்திருக்கிறோம். அவர் என்ன தெரியுமா, இதில் வந்து ஒரு கை தேர்ந்தவராக விளங்குகிறார். இது அனைத்து கற்று இந்த தொழிலில் அவர் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து நம்ம நேர்காணல் தொடங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கிறீங்களா? இதில் அந்த டிராவல்ஸில் குளோபல் கனெக்ட்னு வச்சுருக்கிறல்ல, இந்த பேரை எப்படி செலக்ஷன் பண்ணீங்க? குளோபல் கனெக்ட்ங்கிறதுக்காக இப்போ வந்து குளோபல்ங்கிறது வேர்ல்டு, கனெக்ட்ங்கிறது வந்து தொடர்பு. உலகத்தை கனெக்ட் பண்ணுறிய அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. சரி. எப்படின்னா நம்ம வந்து நம்மளாம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. சரி. வந்து குரூப் ஃபேர்லாம் வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். சரி. கஸ்டமர்லாம் வந்து நமக்கு கல்ஃப்லேருந்துலாம் நிறைய பேர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் நமக்கு கால் பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் பண்ணி எல்லாமே டிக்கெட்லாம் நல்லபடியாக போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம்? இது வந்து காக்கா எனக்கு வந்து 3 வருஷமா அனுபவங்கக்கா. 3 வருஷமா? ஆமாம். சரி. நம்ம வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆச்சுக்கா. சரி. நம்ம வந்து விசா சர்வீசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி. நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க எல்லா நாட்டிலேருந்து. எந்தெந்த நாட்டுக்கு விசா பண்ணுறீங்க? நம்ம வந்து கல்ஃப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கல்ஃப், அப்புறம் வந்து யூரோப்லாம் வந்து தேவையான டூரிஸ்ட் விசாலாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி. யூரோப் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் டூர் பேக்கேஜ்லாம் பண்ணுறோம். டூர் பேக்கேஜ் வந்து இப்போ மலேசியா, தாய்லாந்து, அப்புறம் பாலி, இந்தோனேஷியா எல்லாத்துக்கும் போயிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக, நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்தால் நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் நம்ம ட்ராவல்ஸ் அன்னைக்கு வந்து 1 by 1 ஒரு ஆளுக்கு நல்லபடியாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து ஒரு நாள். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். நம்ம பேக்கேஜ் நிறையா பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கஸ்டமர்களை அணுகிற முறையை வச்சு அவங்க அடுத்த சொல்கிறாங்க. நம்ம வந்து நல்லா சர்வீசஸ் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து நம்ம டைரெக்டாக வந்துடுறாங்க. சரி. திருச்சியிலேருந்து வருவாங்க, சென்னையிலேருந்துலாம் வர்றாங்க. நம்ம உம்ரா விசா எதுவும் உம்ரா விசாலாம் பண்ணிட்டு இருக்கோம். உம்ரா சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உம்ரா பேக்கேஜும் பண்ணுறோம். அது வந்து நமக்கு வந்து பேக்கேஜ் பார்த்தா ஒரு 15 நாளைக்குன்னு சொன்னால் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. 95,000 ரூபா ஆஃபர். 95,000 உம்ரா விசா. ஆமாம் ஆமாம். உம்ரா விசா வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் 95 ரூபாய் என்று சொல்கிறாங்க, 95,000 ரூபாய்னு சொல்கிறாங்க. அந்த 95,000 ரூபாயில் என்னென்ன? எல்லாமே A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை நாள்? அது வந்து 15 நாளைக்கு வரும். 15 நாளைக்கு வரும். ரூம், சாப்பாடு, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே, விசா சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. சரி. பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு என்னென்ன தம்பி இங்கே பண்ணுறீங்க? வேறு வந்து நம்ம பிஸ்னஸ் கார்டு, ஃப்ளெக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். பிஸ்னஸ் கார்டு, ஃப்ளெக்ஸு எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். லைட்டிங் போர்ட் பண்ணுறோம். சரி. அப்புறம் வந்து சேவை சம்மந்தப்பட்டது. அப்புறம் பாஸ்போர்ட் சர்வீசஸ், நியூ பாஸ்போர்ட் ரெனியூ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சகோதரர் உங்கள் பேரை என்ன மறந்துட்டு, உங்கள் பேரை சொல்லுங்கள். ஃபைசல் அகமது. இந்த சகோதரர் வந்து கடந்த சில நாட்களாக நான் வந்து பார்த்துக்கிட்டே வர்றேன். இவர் வந்து இந்த தொழிலில் அவர் எடுத்துக்கக்கூடிய ஒரு அக்கறை, அந்த பொறுப்பு தான் இவரை வந்து மென்மேலும் வளர வைக்குது. அந்த நேரம் தவறாமல் அந்த ஆஃபீஸுக்கு வர்றது, அதே போல் இந்த நம்மளை அந்த இவரை நாடி வர்றவங்கள்ட்ட அவர் காட்டக்கூடிய அணுகுமுறை, இதெல்லாம் இவரை வந்து மென்மேலும் உயர்த்துதுங்க. நம்ம அதிர நிழல் நம்ம பதிய காரணம் என்ன தெரியுமா? இவருடைய இந்த வயது முயற்சி நாளைக்கு அது வந்து பெரிய அளவில் கொண்டு போகும் என்ற நம்பிக்கையில் நம்ம இந்த சகோதரனை பதிகிறோம். வேறு இது விளம்பர நோக்கம் அல்ல. ஒவ்வொரு சகோதரனுக்கும் அந்த சகோதரர் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அதிரநிலை கொடுக்கக்கூடிய சிறிய அங்கீகாரம் தான். வேற என்ன சொல்லி அதிரநிலை பார்த்துக்கிறீங்களா? ஆமாம் சார், டெய்லி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, எப்படி இருக்கு? வந்து வெளியில் இப்போ வந்து ஒரு நேற்று கூட பார்த்தேன், ஒரு பொருளாதார உதவி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு தேவையானது வந்து பண்ணுறீங்க. ஆமாம். இதெல்லாம் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான், அப்ரிஷியேட் பண்ணணும் உண்மையிலேயே. சரி. இது வந்து அதிராமணத்துக்குன்னு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி. இப்போ நம்ம வெளியிலலாம் பார்ப்போம், இந்த அதிராமணத்தில் நீங்கள் பண்ணுறது மீன் எல்லா A to Z எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு சமூக ஆர்வலராகவும், ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு தேவையான எல்லாவும், அப்புறம் வந்து அரசியல் ரீதியாகவும் எல்லாத்தையுமே வந்து சரிசமமாக யாருக்கும் வந்து இங்கிட்ட சாயமாக கரெக்டாக நடுல வந்து நம்ம எங்கே அழைத்தாலும் அங்கே இருப்போம். கண்டிப்பாக. தம்பி வந்து பல நாட்களாக நம்மளை சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம வந்து ஒரு நேரம் இல்லை. இந்த தம்பியிட வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல குணங்கள் இவர்கிட்ட இருக்குது. அந்த குணத்தை நம்ம பயன்படுத்தி இந்த சகோதரனுடைய முயற்சிக்கு நம்ம வந்து
ஒத்துழைப்பு கொடுப்போம். இந்த சகோதரனோட வளர்ச்சியில் நம்ம உறுதுணையாக இருப்போம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.